தலைக்காய விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு ராயல் கேர் மருத்துவமனை சார்பில் இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவை துவக்கம். விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி முதலுதவி அளிக்கும் வகையில் இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவையை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் சங்கம்பள்ளி ஹைவேஸ் ப்ராஜெக்ட் டைரக்டர் ராஜேஷ், ராயல் கேர் மருத்துவமனை தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் ஆகியோர் முன்னிலையில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் ராயல் கேர் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் பேசுகையில், அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் பெருகி வரும் வாகன எண்ணிக்கைக்கு ஏற்றபடி பொதுமக்கள் போக்குவரத்து விதிகளை சரியாக கடைபிடித்தாலே பெரும்பான்மையான விபத்துக்களை தவிர்க்கலாம். மேலும் பெரும்பாலான தலைக்காயங்கள் சாலை விபத்துக்களாலேயே ஏற்படுகிறது. சாலை விதிகளை சரியாக கடைபிடிக்காமலும் கைபேசி பேசிக்கொண்டு வாகனங்களை ஓட்டுவதாலும், தலைக்கவசம் அணியாமல் வாகனங்கள் ஓட்டுவதாலும், மது அருந்திவிட்டு ஓட்டுவதாலும் மற்றும் மன அழுத்தத்தால் வாகனங்கள் ஓட்டுவதாலும் விபத்துக்கள் மூலம் தலைக்காயங்கள் ஏற்படுகின்றன. ராயல் கேர் மருத்துவமனை சார்பில் தலைக்காயம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இம்முறை தலைக்காய விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைப்பயணத்துடன் முதன்முறையாக இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவையை துவங்குகிறோம். இச்சேவை அதிக போக்குவரத்து நெரிசல் மற்றும் குறுகலான பாதைகள் வழியாக விபத்து நடைபெற்ற இடத்திற்கு விரைவாக செல்ல முடியும். விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் 10 நிமிடங்களுக்குள் சிகிச்சை அளிக்கப்படும். PLS பயிற்சி பெற்றவர்கள் உடனடி முதலுதவி அளிப்பதன் மூலம் உயிர் சேதங்கள் தவிர்க்க முடியும். அவசரகால சைரன்கள் கொண்ட இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ்களில் முதலுதவி அளிக்க தேவையான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயிர்காக்க உபகரணங்கள் இருக்கும். மேல் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சென்றடைய உதவும் அவசர மற்றும் விபத்துக்கால சேவைகளுக்கு 9143 91434 0422222744 எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்று கூறினார். தொடர்ந்து கோவை ரேஸ்கோ சாலையில் உலக தலைக்காய விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. இதில் மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்று 31/3/2024 இந்த மாதம் மார்ச் மாதம் உலகெங்கும் உலக தலைக்காய தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. தலைக்காயம் என்பது மிகவும் ஒரு சீரியஸான விஷயம். நான் ஒரு நியூரோசர்ஜனாக கடந்த 35 ஆண்டுகளாக இந்த தலைக்காயம் அடைந்து வருபவர்களையும் பாலிட்ரோமா பேஷண்ட்ஸையும் நிறைய ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரியும் எப்படி அடிபட்டு வருவார்கள், அந்த ஃபேமிலிஸ் எவ்வளவு சிரமப்படுறாங்க. ஒரு வார்த்தை டாக்டர் வாயிலிருந்து பிழைச்சிருவார், நல்லாயிருவார் அப்படிங்கிற ஒரு வேர்டை எதிர்பார்த்து அவர்கள் தினமும் ஒரு கோயிலில் போய் இறைவன் முன்னால் வேண்டுற மாதிரி டாக்டர்கிட்ட ஒரு நல்ல வார்த்தை வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்த்து நின்று கொண்டிருப்பார்கள். காலமாக நான் இதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். விபத்தை தடுப்பதற்கு நம்ம அனைவருக்கும் கடமை உள்ளது. ஒவ்வொரு ரோடு யூஸருக்கும் அந்த கடமை உள்ளது. நம்மால் ரோட்டில் ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டு விட்டுக்கூடாது. ஒரு ரோடு ரேஜ் நிறுத்திட்டு 2 பேரும் சண்டை போட்டு அதுக்கு 10 வண்டி பின்னாடி நின்றுட்டுருக்கிறது, போயிட்டே இருக்கிறது, ஃபோனை காதில் வச்சு பேசிகிட்டே போய் சடாருன்னு ரைட்டில் 90 டிகிரி அப்படியே திருப்புறது 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில். பின்னாடி இருக்கிற வண்டி அதை எதிர்பார்க்காமல் அடிப்பது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் தான் அதிகம். மொபைல் யூஸ் வண்டியை மரத்தடியில் நிறுத்திட்டு நல்லா பேசுங்க, 1/2 மணி நேரம் பேசுங்க, 1 மணி நேரம் பேசுங்க, அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போங்க. பேசிக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாது. இன்னொன்று ட்ரக்ஸ் இப்போ நிறையா இருக்குது. ட்ரக்கை வச்சுருக்காங்களா வாயிலினே தெரியாமல் வச்சுட்டு வர்றாங்க. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா நம்மளோட செயல்திறனை குறைக்கும் சக்தி இந்த ட்ரக்ஸுக்கு உண்டு. பல நேரங்களில் ஆம்புலன்ஸ் குயிக்காக ரீச் பண்ண முடியறதில்லை ரோட் சிச்சுவேஷன்ஸ்னால். அதை தடுப்பதற்காக இன்று இந்த 2 வீலர் ஆம்புலன்ஸ் என்று ஒன்றை ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அது கொஞ்சம் சீக்கிரம் ரீச் ஆக முடியும் இல்லையா, எந்த இடத்துக்கு வேணாலும். நாட் ஓன்லி ட்ரோமா, திடீர்னு ஒரு 4th ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தருக்கு நைட்டு இப்போ 1 மணிக்கு ஒரு MI வந்துடுது. ஒரே ஒரு லேடி தான் இருக்காங்க, ஷிப் பண்ண முடியல. அவர் என்ன பண்ணுறது? ஃபோன் பண்ணால் இவர் போய் ஃபஸ்ட் எய்டு கொடுத்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஷிப் பண்ணுவார். அந்த மாதிரி பல்வேறு எமர்ஜென்சிக்கும் ட்ராமா எமர்ஜென்சிக்கும் இது உபயோகமாக இருக்கும் என்ற கருத்தை மனதில் வைத்து அதை இன்று ராயல் கேர் மருத்துவமனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. இது மக்களுக்கு பேரு உதவியாக அமையும் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன்.